12th பப்ளிக் எக்ஸாமில் மார்க்ஸ் இல்லாட்டி லைஃபே போச்சு அப்படின்னு உங்கள் சீனியர்ஸ் புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ புலம்பி என்ன யூஸ்? ஸோ அடுத்த வருஷம் நீங்களும் புலம்பாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 12th நாங்கள் சொல்லக்கூடிய இந்த டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்க மாதிரி புலம்ப தேவையில்லை, சூப்பராக மார்க் எடுக்கலாம், நல்ல காலேஜ் போகலாம். பிஃபோர் தட் நான் கார்த்திக் ஃப்ரம் சைபர் அகாடமி, எங்களோட அகாடமி கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு. மோர் தென் 500+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம் 10th and 12th பப்ளிக் அட்டன் பண்ணுறதுக்காக. அதை வச்சு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டெக்னிக் 11th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் உங்களுக்கு எதில் லேக் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டெரிவேஷன் நல்லா படிச்சுட்டு போயிருப்பீங்க, ஆனால் எக்ஸாமுக்குள்ளே போகிறப்ப டெரிவேஷன்ஸ் மறந்துருக்கும், பாதியில் நின்று ஸ்டக் ஆகிருப்பீங்க. ஸோ அப்போ அதை ஃபஸ்ட் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, நான் இதில் லேக் ஆகிறேன் அப்படின்னு. வேறு மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸ் சூப்பராக பார்த்துருப்பீங்க, போட்டு போயிருப்பீங்க, ஆனால் அங்கே போய் பார்க்குறப்ப பாதி ஸ்டெப் வரைக்கும் ஆன்சர் வந்திருக்கும், இல்லை இந்த சம்முக்கு இப்படி தான் போடணுமா தெரிஞ்சிருக்காது, இல்லை சம் ஸ்டார்டிங்கே பிளாங்க் ஆகிருக்கும். வேறு கெமிஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் மறந்துருக்கும், இல்லை புக்கிங் நிறைய கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஒழுங்காக படிச்சுட்டு போயிருப்பீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எதில் லேக் ஆகிறீங்க ஒரு நோட் போட்டு எடுத்துங்க. இதான் ஃபஸ்ட் டெக்னிக். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட தப்புகளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் வர அப்கமிங் 12th எக்ஸாம்ஸில் அந்த தப்பை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அதனாலே உங்களுக்கு நிறையா மார்க்ஸ் போயிட்டுருக்கும். ரிமைனிங் டெக்னிக்ஸோட கம்ப்ளீட் வீடியோ கீழே இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இருக்கும், கம்ப்ளீட்டாக பாருங்கள், பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டினா உங்கள் சீனியர்ஸ் நீங்கள் புலம்ப தான் போகிறீங்க. ஸோ மார்க்ஸ் கம்மியாக தான் போகுது, கண்டிப்பாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த வீடியோ இவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வாங்கணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஸோ அப்புறம் என்ன, இந்த டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக மார்க் எடுங்க. ஆல் தி பெஸ்ட்.